ஹாய் நண்பா, ஜிப்மர்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ அது என்ன போஸ்ட்டு, என்ன சேல்ரி எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் கிளியராக வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போது தான் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலர் அப்டேட்ஸாக வந்து கிடைச்சினே இருக்கும். ஸோ என்ன போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா, இதோட சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000 பர் மந்த்து ப்ளஸ் வந்து ஹச்ஆர்ஏ அந்த அலோன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்மரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டில் ஆட்கள் மேன் பவர் தேவைப்படுறதுனால இந்த போஸ்ட்டுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் வந்து கிளியராக சொல்கிறேன், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ இது வந்து என்ன போஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இதோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years வந்து கிராஜுவேட் இன் ரெலவென்ட் சப்ஜெக்ட் ஃபீல்ட்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் 3 years வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. இல்லைன்னா பிஜி முடிச்சிருக்கணும் இந்த ரெலவென்ட் சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் டிகிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் வந்து சூட் ஆகுறீங்களோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சிவி பார்த்து தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு கீழே இருக்கலாம், அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட நேச்சர் ஆஃப் டியூட்டி, அதாவது உங்களோட ஒர்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஸ் செக்ஷனல் ஸ்டடியை வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் என்ரோல்மெண்ட் ஆஃப் ஸ்டடி பார்ட்டிசிபென்ட் ஃப்ரம் த சைட்ஸ். ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர்லாம் வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். அசிஸ்ட் இன்ஃபார்ம்டு கன்சர்ன் ஸ்டடி டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா அதர் ஒர்க்கும் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்லேயே வந்து அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ ஒர்க்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ஆட்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இதுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். உங்கள் சிவி, அதாவது உங்கள் சிவி அவங்க சொல்கிற டாக்குமெண்ட்லாம் ஒரு பிடிஎஃபாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்க சொல்கிற இமெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. icrag@gmail.com அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரினா சாதாரணமாக சென்ட் பண்ணிடக்கூடாது. அவங்க ஒரு ஃபார்மேட் சொல்கிறாங்க. பிடிஎஃப் ஃபைல் ஷுட் பி நேம்டு. எந்த நேம்னு மாரி நீங்கள் வைக்கணும் பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் நேம் ஸ்பேஸ் போஸ்ட் நேம் டேஷ் இயரு டேஷ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸு அவரோட போஸ்ட் நேம் என்ன, போஸ்ட் நேமு என்ன, இயரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். ஓகேவா, இதோட அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டு எப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/10/2024 அது வரைக்கும் 4:30 PM வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்ளை பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்கள் சிவியை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களை வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து மெசேஜ் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்கீங்க, நீங்கள் வந்து இன்டர்வியூ ப்ளஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த போஸ்ட்டுக்கு வந்து வெறும் இன்டர்வியூ மட்டும்தான் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூ மட்டும்தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இன்டர்வியூ ரிசர்ச் மெத்தடாலஜி பேசிக் எபிடமாலஜி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து லேர்ன் பண்ணின்னு வர மாரி இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பியூர்லி ஃபார் கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் வந்து ப்ராஜெக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணால் உங்களோட ஒர்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்து 1 year மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கான்ட்ராக்ட் பேஸில் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூட் ஆனால் மட்டும்தான் அவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க.
இல்லைனா வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து வேலை இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு அதெல்லாம் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட சேலரி வந்து போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைமுக்கு ஏற்ற மாரி வேரி ஆகினே இருக்கும். ஒரே சேலரி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் ஆகாது அப்படின்னு வந்து கிளியராக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் தான் வந்து ரிட்டன் அண்டு இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு இந்த இன்டர்வியூ ரிட்டனுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த பேவும் நீங்கள் பண்ண தேவையில்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸு. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, முக்கியமான பாயிண்ட் வேறு என்ன சொல்லிங்கன்னா, இன்டர்வியூ ஃபார் த போஸ்ட் வில் பி எப்படி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கான்ஃபரன்ஸு அட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிரின்சிபல். ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து லேப்டாப்பு இல்லைனா கம்ப்யூட்டரு இல்லைனா மொபைலு அந்த மூலமாக ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமோட் மோட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நேரில் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. த இன்டர்வியூ வில் பி ஹெல்ட் டூரிங் த செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர். செகண்ட் வீக் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். எக்ஸாக்ட் டேட் அண்ட் டைம் வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இதுக்கு சூட் ஆகுறீங்களோ, யாருக்கெல்லாம் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகுறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்களோ ஆகலையோ, யாரெல்லாம் இந்த இதுக்கான குவாலிஃபிகேஷனுக்கு படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலர் அப்டேட்டாக வந்து கிடைச்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.